ரொம்பவே சூப்பரான ஒரு சுவையான ரெசிபி செய்து காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி ஹெல்த்தியான சுவையான ரெசிபி செய்யணும்னா டக்குன்னு பார்த்துக்கொள்ள கிறிஸ்டி கிச்சன்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இனி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சுவையான ஹெல்த்தியான ப்ரோக்கோலி பணியாரம் செய்து காட்ட போறேன். இது இந்த ப்ரோக்கோலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மரக்கறிகளிலே சிறந்த சத்துக்கள் நிறைந்த மரக்கறி என்று சொல்லப்படுவது. இந்த பணியாரத்தை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். அதிக சத்துக்கள் நிறைந்தது. டயட் பண்ணுறவர்கள், கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள், சுகர் உள்ளவர்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம். இந்த பணியாரம் செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள் என்று பார்த்துக்கொள்வோம். இந்த கப்பால் ஒரு கப் ரவை எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதன்படியே மெஷர்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கப் தக்காளி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கு, 2 மேசக்கரண்டி தயிர் எடுத்துருக்கிறேன், 1 மேசக்கரண்டி கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரோக்கோலியை ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். அடுப்புல சட்டியை வச்சு கொஞ்சமாக ஆயில் விடலாம். இதுக்குள்ள ப்ரோக்கோலியை ஆட் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா காணும். இதோட இந்த பச்சை மிளகாய் இஞ்சியையும் இதோட போட்டுக்கொள்வோம். இது நல்லா வதங்க தேவையில் கொஞ்சமாக வதக்கினா காணும். 2 நிமிஷம் ஆகிட்டு இதை இன்னொரு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடுவோம். இதே சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுப்போம். கடலைப்பருப்பு, சீரகத்தை போட்டுக்கலாம். கூட ஆனியனை ஆட் பண்ணுவோம். லேசாக வதக்கினா காணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கினா காணும். அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற விடுவோம். மிக்சியில் எடுத்து இதில் ஆற வச்ச இந்த ப்ரோக்கோலி இதோட இஞ்சி எல்லாம் சேர்த்து வதக்கின பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி இதை அடிச்செடுத்து கொள்ளுவோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்செடுத்து கொள்ளுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் அரைச்செடுத்தாச்சு. அடுத்தது என்னென்று பார்ப்போம். இந்த பவுல் எடுத்து அதில் ரவையை ஆட் பண்ணி கொள்ளுவோம். அரைச்சி வச்சிருக்க ப்ரோக்கோலியை ஆட் பண்ணுவோம். கூட தயிர் ஆட் பண்ணி கொள்ளுவோம். போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். தண்ணி அளவாக சேர்த்துக்கொள்ளுவோம். இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுங்க. இந்த பழத்துக்கு வச்சுட்டு இதோட தேவையான அளவு சால்ட் சேர்ப்போம். சால்ட் போட்டுக்கொள்கிறேன். உங்களோட டேஸ்ட்டை கேட்டு நீங்கள் போடுங்க. மிக்ஸ் பண்ணலாம். இதோட வதக்கி வச்சிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். சீரகம், இஞ்சி எல்லாம் போட்டதால் நல்ல வாசமாக இது இருக்கும். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணி போட்டு இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே இதை ஒரு 10 to 15 நிமிஷம் மூடி வச்சு விடுவோம். 10 to 15 நிமிஷம் இதை ப்ரெஸ் பண்ணட்டும். அதுக்கு பிறகு இதை எடுத்து சுட்டுக்கொள்ளலாம். 10 நிமிஷம் போல் ஆகிட்டு கிளறிட்டு சுட்டு எடுத்து கொள்ளலாம். அடுப்பில் குழிப்பணியார சட்டியை வச்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கொள்ளுவோம். உங்களுக்கு விரும்பினா நல்லெண்ணெயும் விடலாம். நான் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்துக்கும் நெய் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் அவிட்டு கொள்ளலாம். இப்போ எல்லா அடுப்பும் விட்டாச்சு. இனி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விடுவோம். அடுப்பை லோவில் வைக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது திருப்பி விட்டு கொள்ளலாம்.
இதை எல்லாத்தையும் கட்டியாச்சு. இனி இதை ஒரு நிமிஷம் மூடி போட்டு விடுவோம். ஒரு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்லாம் வெந்துட்டுது. இனி இதை எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றா ஒரு சூப்பரான ப்ரோக்கோலி பணியாரம் தயார். இதை நான் தக்காளி சட்னி தேங்காய் சட்னியோட பரிமாறி இருக்கிறேன். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான இதை சிறு பிள்ளைகள் தனியாகவே இதை சாப்பிடுவார்கள். இதை நீங்களும் செய்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்விஸ்டி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.